Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா காரசாரமான இட்லி மிளகாய் பொடி பார்க்க போறோம். நம்மளோட வீடியோல ஏற்கனவே 2-3 விதமான இட்லி பொடி இருக்கும். இந்த இட்லி பொடியை நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். எளிமையான முறையில் டக்குன்னு செஞ்சிரலாம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எளிமையான முறையில் செய்யக்கூடிய இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இட்லி பொடி பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு அதிகமாக இருக்கணும், கடலைப்பருப்பு குறைவாக இருக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மிதமான தணலில் நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்தா இட்லி பொடி மாவு மாதிரி ஆயிரும். அதனால் கடலைப்பருப்பு குறைவாகவும் உளுத்தம்பருப்பு அதிகமாகவும் சேர்க்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். நான் 35 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது காரம் இல்லாத மிளகாய். காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு மறுபடியும் மிதமான தண்ணியில் வச்சுட்டு நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் 3மே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் தட்டி வச்சுருக்கிற 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வறுத்துடலாம். எல்லாத்தையுமே மிதமான தணலில் தான் வச்சு வறுக்கணும். காய்ந்த மிளகாய் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிதமான தணலில் வறுத்தாச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்துட்டு கருப்பு எள்ளு நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். எள்ளு நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. எள்ளு நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இட்லி பொடிக்கு வறுத்ததை ஆற வச்சுருந்தேன். அதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இட்லி பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாகவும் இருக்குது, நல்ல சுவையாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான இட்லி மிளகாய் பொடி சூப்பராக ரெடி ஆகிட்டு. எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த இட்லி மிளகாய் பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.